ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். மே 21 துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அந்த அதிகாரம் அரசுக்கு மாற்றப்பட்ட அந்த சட்டத்தை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை போட்டாங்க. இப்படி இடைக்கால தடை போட்ட பின்பு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வழக்கை உயர்நீதிமன்றம் விசாரிக்க கூடாது, உடனடியாக உச்சநீதிமன்றம் இதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசின் சார்பாக ஏற்கனவே ஒரு டிரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் போடப்பட்டுச்சு. இந்த சூழ்நிலையில தான் நீதிபதிகளான திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களும் லட்சுமி நாராயணன் அவர்களும் கொடுத்த அந்த இடைக்கால தடைக்கு ஒரு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் புதிய மனுவை தாக்கல் பண்ணாங்க. இந்த மனு என்பது தற்போது உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துச்சு. விசாரணையில் என்ன நடைபெற்றது, தமிழ்நாடு அரசு என்ன வாதங்கள் வச்சாங்க, ஒன்றிய அரசு என்ன வாதங்கள் வச்சாங்க, நீதிபதிகள் என்ன சொன்னாங்க, இந்த இடைக்கால தடை போட்ட இந்த உத்தரவு என்பது தடையாகுமா, இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடந்த ஏப்ரல் 8 ஆளுநருக்கு கொடுத்த அந்த உத்தரவுலேயே பிரிவு 142 பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுத்தாங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரு மசோதா தான் துணைவேந்தர்களை அரசே நியமிக்கக்கூடிய அந்த அதிகாரம் அப்படின்றது. இந்த பர்டிகுலர் மசோதாவை மட்டும் எதிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலியைச் சேர்ந்த வெங்கடாஜலபதி அப்படின்ற பாஜக வழக்கறிஞர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் பண்றாரு. இந்த மனுவை விசாரிச்ச நீதிபதிகளான திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களும் அதே போல லட்சுமி நாராயணன் அவர்களுமே ஒரு தடையை போட்டிருந்தாங்க. இந்த தடைக்கு எதிராக தான் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு ஒரு மனுவை தாக்கல் பண்ணாங்க. இந்த மனு மீதான விசாரணை என்பது நீதிபதிகளான திரு பி.எஸ். நரசிம்ஹாவும் அதே போல ஆர். மகாதேவன் அப்படின்ற நீதிபதிக்கு முன்பு விசாரணைக்கு வந்துச்சு. இதுல ஆர். மகாதேவன் அப்படின்ற நீதிபதி யாருன்னு கேட்டா ஏற்கனவே ஆளுநருக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்த 2 நீதிபதிகள்ல ஒரு நீதிபதி தான் இந்த ஆர். மகாதேவன் அப்படின்ற நீதிபதி. அப்போ அதே சேம் நீதிபதிக்கு இந்த வழக்கு வரும்போது தமிழ்நாடு அரசின் சார்பாக பார்த்தீங்க அப்படின்னா மூத்த வழக்கறிஞரான அபிஷேக் மனு சிங்வி, அதே போல வில்சன் அவர்கள், அதே போல ராகேஷ் திரிவாதி அவர்கள் ஆஜரானாங்க. ஒன்றிய அரசின் சார்பாக துஷார் மேத்தா ஆஜரானாங்க. தமிழ்நாடு அரசு வைத்த அந்த வாதம் என்ன அப்படின்னா, கடந்த ஏப்ரல் 8 உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பின் வழியாக ஆர்டிகல் 200க்கு கீழாக ஆளுநர் ரவி அவர்கள் ஒப்புதல் கொடுத்த இந்த மசோதாவுக்கு, இந்த சட்டத்திற்கு தான் இவங்க தடை போட்டிருக்கிறாங்க. வழக்கு போட்டவரை அவசரம் காட்டவே இல்லை. ஆனா உயர்நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா இது அவசரமாக எடுத்து இந்த இடைக்கால தடையை போட்டுக்கிறாங்க. அதுவும் முறைப்படி நிறைவேற்றப்பட்ட அந்த சட்டத்திற்கு இந்த உயர்நீதிமன்றம் தடையை போட்டிருக்கிறாங்க. மனுவை விசாரித்த நீதிபதிகளான திரு ஜி.ஆர். சுவாமிநாதனும் சரி, லட்சுமி நாராயணன் அவர்களும் சரி, எங்களுக்கு அதாவது தமிழ்நாடு அரசுக்கு பதில் மனு தாக்கல் பண்ணவோ வாதம் வைக்கவோ எந்த டைமும் கொடுக்கவே இல்லை. ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் அது அவசர வழக்காகவே போடாத போது அது அவசர வழக்காக எடுத்து ஒரு உத்தரவை பிறப்பித்ததே சட்டவிரோதமானது. இந்த இடைக்கால உத்தரவால ஏற்கனவே 2 வருஷமாக துணைவேந்தரை போட முடியாம இருக்கக்கூடிய சூழ்நிலையில இது ரொம்ப மேலும் தாமதப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும். எனவே இந்த ஜி.ஆர். சுவாமிநாதன் போட்ட அந்த தீர்ப்புக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாதங்களை வச்சாங்க. உடனே பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசுடைய வழக்கறிஞராக இருக்கக்கூடிய துஷார் மேத்தா அவர் என்ன சொல்லிட்டாரு, அதாவது மாநில அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டம் 2018 UGC ரெகுலேஷனுக்கு எதிராக இருக்கு. இப்போ ஒன்றிய அரசுடைய சட்டம் தான் இங்க பெருசே தவிர மாநில அரசு சட்டம் பெருசாகாது, அதன் அடிப்படையில் இந்த சட்டம் செல்லாததுதான் அப்படின்னு சொல்லி வாதம் வச்சாரு. ஆனா நீதிபதிகள் இந்த வாதத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு இந்த மனுவை நாங்க தள்ளுபடி பண்றோம் அப்படின்னு எந்த ஒரு வார்த்தையுமே பயன்படுத்தவே இல்லை. தமிழ்நாடு அரசு இன்னொரு கோரிக்கையும் வச்சாங்க. என்ன வச்சாங்க அப்படின்னா, ஏற்கனவே உயர்நீதிமன்றத்துல விசாரிக்கக்கூடிய அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் போட்டிருக்கோம், அதை சம்மர் வெக்கேஷன் முடிஞ்ச பிறகு விசாரிப்பதாக சொல்லியிருந்தாங்க. அதையுமே உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தணும், உச்சநீதிமன்றத்துல அந்த வழக்கை விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு கேட்கிறாங்க. உடனே குறுக்கிட்ட துஷார் மேத்தா அவர்கள் என்ன சொல்றாருன்னா, உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்ய கோரி முன்னதாக இவங்க மனுவை போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்ற விசாரணைக்கே தடை கேட்குறாங்க. இப்படியெல்லாம் தடை கேட்க கூடாது, முடியாது, வேண்டுமென்றால் பழைய பெட்டிஷனை வித்ட்ரா பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாதம் வைக்கிறாரு. வாதங்களை எல்லாம் கேட்ட நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்னா, துணைவேந்தர் தொடர்பான இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசு, ஆளுநர் ரவி, அதே போல UGC எல்லா மனுதாரர்களுக்குமே ஒரு நோட்டீஸ் அனுப்புறாரு. உடனடியாக 4 வாரத்துக்குள்ள பதில் அளிக்கணும். 4வது வாரத்துல அடுத்த ஹியரிங் வரும் தெரியுமா, அப்போ உயர்நீதிமன்ற விசாரணைக்கு தடை விதிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விவாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு நீதிபதி. அதே போல பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் பெட்டிஷனை உறுதிப்படுத்தணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு கேட்டாங்கல்ல, அதற்குமே நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னா, அந்த வழக்கு உங்களுக்கு அவசர வழக்கா விசாரிக்கணும்னா நீங்க தாராளமாக தலைமை நீதிபதியை பார்த்து முறையிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இரு தரப்புக்குமே ஒரு
உத்தரவை போட்டாங்க. அப்போ இந்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு நீதிபதிகளான GR சுவாமிநாதன் அவர்களும் லட்சுமி நாராயணன் அவர்களும் போட்ட அந்த இடைக்கால தடையை தடை செய்ய வேண்டும் என்ற அந்த மனுவை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்றது முதல் பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட் என்னன்னா, டிரான்ஸ்ஃபர் பெட்டிஷனையுமே, அதாவது உயர்நீதிமன்றம் அடுத்து இடைக்கால தடை தானே போட்டிருக்கிறாங்க, அடுத்து அதை விசாரணைக்கு அவங்களே எடுத்து நடத்தக்கூடாது, அதை உச்சநீதிமன்றம் தான் நடத்தணும், அதையும் நீங்கள் வந்துட்டு உறுதிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டதற்குமே தலைமை நீதிபதியை போய் பாருங்க, அதை சம்மர் வெக்கேஷன் முடிஞ்ச பிறகு அதை விசாரிப்பாங்க அப்படின்றத நீதிபதிகள் கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க. அப்ப தமிழ்நாடு அரசுடைய அந்த மனுக்கள் இரண்டுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஒன்றிய அரசுடைய வழக்கறிஞரான துஷார் மேத்தா வைத்த வாதங்கள் நிராகரிக்கப்பட்டது அப்படின்றதான் இதன் மூலமாக நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது. சரி, இந்த GR சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த அந்த தீர்ப்புக்கு தடை கிடைக்குமா, என்னென்ன சாதகங்கள் தமிழ்நாடு அரசுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாகவே பாத்தீங்கன்னா விடுமுறை அமர்வை பொறுத்த வரைக்கும் அர்ஜென்ட் மேட்டரை மட்டும்தான் எடுத்து விசாரிக்கணும். கடந்த ஏப்ரல் 29, 2025 நோட்டிபிகேஷன்லுமே தலைமை நீதிபதியும் சரி உச்சநீதிமன்றமும் சரி மிக தெளிவாகவே ஹைகோர்ட்டை அர்ஜென்ட் மேட்டர்ஸை மட்டும் எடுத்துக்கங்க, அவசர வழக்கு இல்லாத விஷயத்தெல்லாம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வெங்கடாஜலபதின்ற பாஜக வழக்கறிஞர் இது அவசர வழக்காகவே போடவே இல்லை. அப்படி இருக்கும்போது இது அவசரமாக எதிர் மனுதாரர்களுக்கு வாய்ப்பே கொடுக்காம விசாரித்து ஒரு தீர்ப்பு கொடுத்ததே முதல்ல தப்பு. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டத்திற்கு சவால் விடக்கூடிய அந்த வழக்குகள்லாம் இருக்கு தெரியுமா, அதையெல்லாம் விடுமுறை அமர்வு எடுத்து விசாரிக்கவே கூடாது. அதையுமே இவங்க மீறி பார்த்தீங்க அப்படின்னா அந்த வழக்கை எடுத்து விசாரிச்சிருக்கிறாங்க. அதே போல 2018 UGC ரெகுலேஷனை காட்டி தான் இவங்க இந்த வழக்குல தீர்ப்பே கொடுத்திருக்கிறாங்க நீதிபதிகள். ஆனா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களால் உருவாக்கப்படக்கூடிய அந்த சட்டத்திற்கு அரசியலமைப்பு சட்டத்துடைய அனுமானம் இருக்கு. ஆனா UGCன்றது அதிகாரிகளால் உருவாக்கப்படக்கூடிய ஒரு சட்டம்ன்றதுனால அதற்கு மிகப்பெரிய அளவுக்கான அரசியலமைப்பு சட்டத்துடைய அந்த அங்கீகாரம் என்பது கிடையாது. அது போக பார்த்தீங்கன்னா இவங்க சொல்றாங்க தெரியுமா, UGC 2018 ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆக்டை எதிர்த்துமே ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வழக்குமே நிலுவையில் இருக்கும்போது அதையே போய் சுட்டி காட்டி நான் அந்த தீர்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்த அந்த தீர்ப்புமே தப்பு தான். இது போக உச்சநீதிமன்றமே தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஆர்டிகல் 142 பயன்படுத்தி தீர்ப்பு கொடுத்த அந்த ஒரு சட்டத்தை எடுத்துக்கிட்டு உயர்நீதிமன்றம் அதற்கு எதிராக உத்தரவு போட முடியுமா அப்படின்றதே ஒரு $1 மில்லியன் கேள்விதான். அவசர வழக்காக விடுமுறை அமர்வு எடுப்பதே தப்பு. இதுல இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அந்த வெங்கடாஜலபதி என்ன கேட்கிறாரு, தடை போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த தடையவே, அதாவது அவர் கேட்கக்கூடிய நிவாரணத்தையே தீர்ப்பாகவே இடைக்கால உத்தரவுல இவங்க கொடுத்துட்றாங்க. விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உத்தரவு போடணும். ஆனா எடுத்த உடனே இவங்க அவர் கேட்ட அந்த நிவாரணத்தை கொடுத்ததுமே இங்க மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக மாறுது. அது போக எந்த ஒரு விடுமுறை அமர்வுமே சாயந்தரம் 6 மணிக்கு மேல, கோர்ட்டு டைம் முடிஞ்சதுக்கு மேல விசாரிச்சதே கிடையாது. ஆனா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த 2 நீதிபதிகளுமே சாயந்தரம் 6:30 மணி வரைக்கும் விசாரிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே தலைமை நீதிபதி கிட்ட நாங்க சொல்லிட்டோம், டிரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் போட போறோம் அப்படின்னு சொல்லியும் கூட ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்ரோச்சை இந்த 2 நீதிபதிகளும் பண்ணவே இல்லை. இது போக தீர்ப்பு வாசிக்கும் போது எதிர் மனுதாரர்களுக்கு யாருக்குமே கேட்காத மாதிரி மைக் ஆஃப் பண்ணி தீர்ப்பு வாசிச்சதுமே சட்டப்படி குற்றம். அப்ப இங்க நீதித்துறையின் சார்பான அந்த டிசிப்ளினரி எதுவுமே ஃபாலோ பண்ணல அப்படின்றதுமே மிக முக்கியமானது. ஏற்கனவே தலைமை நீதிபதி சவுக்கு சங்கர் வழக்கில் என்ன சொன்னாங்கன்னா, அவசர வழக்கா மட்டும்தான் விசாரிங்க, தேவையில்லாத வழக்கெல்லாம் அவசரமா எடுத்து விசாரிக்காதீங்க அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயமே இங்க கவனிக்க வேண்டிய, ஒரு கோடிட்டு காட்ட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இதெல்லாம் விட முக்கியமானது என்ன தெரியுமா, இந்த வழக்கை போட்டார்ல வெங்கடாஜலபதி, அவரே போலி அரசிதழை காட்டி தான் வழக்கே போட்டார். அதை வில்சன் அவர்கள் சுட்டி காட்டியும் கூட அதை அங்கே இருக்கக்கூடிய நீதிபதிகளான GR சுவாமிநாதனும் சரி லட்சுமி நாராயணன் சரி எங்களுக்கே பாடம் எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அப்போ இந்த போலி அரசிதழுமே உச்சநீதிமன்றத்தில் கண்டிப்பாக 4 வாரத்திற்கு பிறகு வாதங்களாக திரு வில்சன் அவர்கள் வைக்க தான் போறாரு. அப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் உயர்நீதிமன்றம் கொடுத்த அந்த இடைக்கால தடை, துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் என்பது அரசுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி UGCயை காட்டி கொடுத்த அந்த தீர்ப்பு என்பது கண்டிப்பாக ஒரு தடையை பெறதான் போகிறது. 4 வாரத்திற்கு பிறகு ஒன்றிய அரசும் சரி, ஆளுநர் ரவியும் சரி, UGCயும் சரி கண்டிப்பாக அவங்க ஏற்கனவே நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த UGC ரெகுலேஷனை தான் காட்ட போறாங்க. அந்த ரெகுலேஷனே நிலுவையில் இருப்பதனால உச்சநீதிமன்றம் கொடுக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு என்பது இந்த UGC விதியை காட்டி முடக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்கு ஒரு பாடமாக அமையும் அப்படின்றதான் என்னுடைய பார்வையா இருக்கு. வெறுமன இந்த வழக்குல தீர்ப்பை மட்டுமே கொடுத்து விடாம இந்த நீதிபதிகள் திரு GR சுவாமிநாதன் அவர்களும் லட்சுமி நாராயணன் அவர்களும் நடந்து கொண்ட விதம் இருக்குல்ல, வில்சன் அவர்கள்கிட்ட நடந்து கொண்ட விதம், அவன்கிட்ட நீ பாடம் எடுக்கிறியான்னு சொன்னா அது தீர்ப்பு நகலில்
வந்து கொண்டு வந்தது, அவர் மிக மோசமாக தரக்குறைவாக விமர்சனம் பண்ணது, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கண்டனத்தையுமே உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கொடுக்க வேண்டும் அப்படின்றதான் என்னுடைய எல்லோருடைய பார்வை. பார்ப்போம் இந்த வழக்கு 4 வாரத்திற்கு பிறகு எப்படி நடக்குதுன்னு. நன்றி.